ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போட்டிருப்பீங்க. ஒரு சில சிச்சுவேஷன் காரணமா அந்த காலேஜுக்கு வந்து உங்களால வந்து சரியா வந்து போக முடியல, ரொம்ப தூரமா இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து சொல்லி ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மூலியமா நீங்க ரீஅலாட்மெண்ட் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரீஅலாட்மெண்ட் நாங்க பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ப்ரோ. இன்னமும் எங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் வந்து வரல. ரீஅலாட்மெண்ட் வந்து எப்போ வரும்? இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொசீஜர்னா என்ன? அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல ரீஅலாட்மெண்ட்ங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு நம்ம வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து குவிட் பண்ணி போறதா வந்து பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல மத்தபடி அதர் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த மாரி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்லைடிங் நம்ம வந்து ஒரு காலேஜ் நம்மளுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா, இன்னொரு காலேஜுக்கு நம்மளுக்கு வந்து அலாட் ஆகுற வரைக்கும் நம்ம காலேஜுக்கு வந்து போக வந்து தேவை கிடையாது. பட் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க எந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் போட்டிருந்தீங்களோ அந்த காலேஜ் எப்போ ஓபன் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜுக்கு ரெகுலரா நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். அப்படி ரெகுலரா போனீங்கன்னா தான் முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸே முதல்ல உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் உங்களுடைய அட்டண்டன்ஸ் காப்பி 3 இயருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70, 80 அபோவ் உங்களுக்கு 85, 80 அபோவ் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா என்ரோல்மெண்ட்டே வந்து பண்ண முடியும். அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா அட்டண்டன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா குடுப்பாங்க. அந்த மார்க் கரெக்ட்டா உங்களுக்கு இருந்தா தான் நீங்க நெக்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ரோல்மெண்ட் வந்து பண்ண முடியும். அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் முதல்ல ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ரீஅலாட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே ரீஅலாட்மெண்ட் கிடைக்குமான்னு அலாட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி அலாட் ஆகாது. ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா கவனிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து போன வருஷம் நடந்திருக்கக்கூடிய ஒரு ரீஅலாட்மெண்ட் தேனி லா காலேஜ்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லா காலேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஅலாட்மெண்ட் வந்து ஆனது. அதுக்கான காப்பியை நான் உங்களுக்கு வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க வந்து எஜுகேஷன் கஃபேங்கிற குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப கரண்டா நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜா இப்ப கரண்டா அட்மிஷன் போட்டு ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க. உங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, அட்மிஷன் போடும்போது பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல எனக்கு வந்து மதுரை லா காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. இது டைம் வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு. அது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 15 கவர்மெண்ட் காலேஜ் வந்து யுனிவர்சிட்டிக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து அனுப்பி வைப்பாங்க. யுனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து மதுரைக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு முதல்ல பார்ப்பாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல சீட் வேக்கன்சிஸ் இருக்கா அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. இன்னமும் 15 கவர்மெண்ட் காலேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 50% மேல சீட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேகன்சிஸ் வந்து இருக்க தான் செய்யுது. இன்னமும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து ஃபில் பண்ணி குடுக்கல. இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னும் வந்து சீட் வந்து அலாட் ஆகாம இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கண்டிப்பா வந்து சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது 15 கவர்மெண்ட் காலேஜ்லயும் வந்து அவைலபிளா தான் இருக்கு. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து நல்லா ஹையா இருக்கு. 78, 79, 80 அபோவ் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி குடுத்துருவாங்க. இது வந்து இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடுப்பாங்க. மேபி நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டு எனக்கு ரீஅலாட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே ப்ரோ, இதெல்லாம் வந்து நாங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்து ரீஅலாட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம். பட் வந்து எங்களுக்கு எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. ரிசல்ட் வந்து எப்படி எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20ல இருந்து 25 நாள் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறோம். அப்ராக்ஸிமேட்டா நம்ம சொல்ல போனோம்னா ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கிறோம். செப்டம்பர் 4ஆம் தேதி நீங்க வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு. நீங்க இப்ப ரெகுலரா போயிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ரெகுலரா போய்க்கிட்டே இருங்க. எப்படியும் பார்த்தாலும் இந்த மந்த் எண்ட் இல்லன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்க வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட்ல மறுபடியும் நீங்க ரீஅலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் அதான் கேட்கிறீங்க. மறுபடியும் நம்ம வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இந்த மாரி ஒரு நோட்டீஸ் போர்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா வந்து,
ஆட் பண்ணி வச்சுருவாங்க. அத பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப கரண்ட்ல எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த காலேஜ் பிரின்சிபாலே உங்களுக்கு வந்து கூப்ட்டு, இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து அலாட்மென்ட் ஆயிருக்கு. நீங்க நேரடியா எந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்கோ, அந்த காலேஜ்க்கு போயிருங்க அப்படிங்கிற மாரி குடுத்துருவாங்க, சொல்லிருவாங்க. உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து குடுக்க மாட்டாங்க. நேரடியா அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட காலேஜ்க்கு வந்து கொரியர் வந்து அனுப்பிருவாங்க. கொரியர்ல அங்க போயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் ரூ. 1300 நீங்க அந்த காலேஜ்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதுமானது. உங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்செட் பண்ணிக்கிருவாங்க. இதுதான் வந்து அலாட்மென்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். மேபி நீங்க வந்து இப்ப கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜ்க்கு லைப்ரரிக்காக நீங்க வந்து ஃபீஸ் வந்து இந்த ₹300 நீங்க பே பண்ணியிருந்தீங்கன்னா, அத உங்களுக்கு வந்து செக் போட்டு குடுத்துருவாங்க. அத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அலாட்மென்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.